வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான். பப்ளிக் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் 4th சாப்டர்லேருந்து வருன்றதை பார்க்கலாம். நான் ஏன் ஃபஸ்ட்டு சாப்டரில் 5 மார்க் கொடுத்துட்டு டைரெக்டாக 4th சாப்டரில் 5 மார்க் ஸ்டார்ட் பண்ணேன்னா, ஏன்னா இதில் தான் மோஸ்ட் ரிப்பீட்டடான தேரம் கொஸ்டின்ஸ் இருக்குது. 3 கொஸ்டின்ஸ் தான் எப்பவுமே ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. டோட்டலாக 6 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தர போகிறேன். ஆல்ரெடி 3 கொஸ்டின்ஸ் எப்பவுமே மோஸ்ட் ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ், அதுதான் 90% கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அதை தவிர ரிமைனிங் இருக்கிற ஒரு 3 கொஸ்டின்ஸும் நான் தரப்போகிறேன். இங்கே கொஸ்டின் நம்பர் 1 பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1 வந்து பிபிடி இல்லைன்னா தேர்ஸ் தேரம்னு சொல்லுவாங்க. இந்த கொஸ்டின் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா இருக்கிற எல்லா தேரமிட இந்த தேரம் தான் அதிகமாக கேட்டுகிட்டே இருக்காங்க. நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் கேட்டால் டயக்ராம் கம்பல்சரி ட்ரா பண்ணணும். ஸ்டேட்மெண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன், டு ப்ரூவ், லாஸ்ட்டாக என்ஸ் ப்ரூவ்டு. ஸோ எல்லாமே கிளியராக பண்ணிங்கன்னா 5 மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 2 ஆங்கிள் பைசெக்டர் தேரம், இது ஏபிடின்னு சொல்லுவாங்க. இந்த கொஸ்டின்ஸும் வந்து பிபிடிக்கு ஆல்டர்னேட்டிவாக கேட்டுட்ருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸ் பாருங்கள், இந்த 2 கொஸ்டின்ஸ் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பித்தாகரஸ் தேரம். ஸோ இந்த கொஸ்டின்ஸும் பப்ளிக்கில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த 3 தேரமே போதுமானது மார்க் நிறைய எடுக்கிறதுக்கு. இந்த 3 கொஸ்டின்ஸ் தான் எப்போவுமே கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதை தவிர ரிமைனிங் 3 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4.32. இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த கொஸ்டின் குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி, ரிவிஷன் கொஸ்டின்ஸில் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 5 பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 9 தான் இம்பார்ட்டன்ட். ஸோ லாஸ்ட்டாக கொஸ்டின் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4.21. இந்த சம்ஸும் இம்பார்ட்டன்ட். நான் கொடுத்துருக்குது 6 சம்ஸ் தான். இதை மிஸ் பண்ணாமல் இந்த 6 சம்ஸுமே ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சாப்டர் 8லேருந்து 5 மார்க்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.